ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திப்பீங்களா யாராச்சும்? ஆட்டுக்கறி கிலோ 800 ரூபாய், அதை கூட வாங்கி சாப்பிட்றோம் நம்ம. அதுவும் வார வாரம் வாங்கி சாப்பிட்றோம். மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கூட கிலோ 350 ரூபாய், அதை கூட வாங்கி சாப்பிட்றாங்க. மீன் வந்து ஒரு மீன் ஒரு ரேட் இல்லைங்களா? அதை கூட வாங்கி சாப்பிட்றாங்க. கருவாடு விலை கேட்கவே வேணாம். கறி விலையை விட கருவாடு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. அதை கூட ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து இவ்வளோனாச்சும் வாங்கி சாப்பிட்றோம். ஆனா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்ற நாம ரம்ஜான் வந்துட்டா யாரனா கொஞ்சம் பிரியாணி கொடுப்பாங்களா, யாரனா கொஞ்சம் கறி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி மனசு எங்குதுங்க. இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்றோம், அதுல டேஸ்ட் நம்மளுக்கு தெரியுதுல. ஆனா யாரனா கொஞ்சம் பிரியாணியோ இல்ல கொஞ்சம் கறியோ கொண்டாந்து கொடுத்துட்டா அதுல அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. கண்ணு இன்னைக்கு ரம்ஜானு யாருன்னா கறி கொடுப்பாங்களா அப்படின்னு தோணுது. இன்னைக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுப்பாங்களான்னு நினைக்க தோணுது, தேட தோணுது, ஏங்குது மனசு. அதே மாதிரி பக்ரீக்கு யாருன்னா கறி கொடுப்பாங்களா, இன்னைக்கு கொஞ்சம் கறினா, அது இவ்வளோ கறி. ஆனா 800 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அப்பெல்லாம் இருக்காத ருசி அந்த இவ்வளோண்டு கறியில இருக்கு. அந்த ரகசியம் தான் என்னன்னு தெரியல. இவ்வளவு வேக்காலம் எதுக்கு பேசுறாரு கேக்குறீங்களா? எனக்கும் கொஞ்சம் கறி கொடுத்தாங்க, அதுதான் சமைச்சிருக்கேன், அதான் சாப்பிட்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளோ வீராங்கனி பேசுனது இந்த கறி சோத்துக்கு தானா அப்படின்றீங்க. என்ன பண்றது? நான் அனுபவிச்சது உங்களுக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? அதனால்தான். ஏம்மா நீ மட்டும் கறி சோறு தின்றது இல்லாத எங்களுக்கு வேற காட்டி எங்களை வேற வெறுப்பேத்துறியான்னு. சாரி. டேஸ்ட் செம்ம டேஸ்ட். இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கதா இருக்கு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. பாய்.